நெல்லை மாவட்டத்தில் சில தினங்களுக்கு முன்பு நிகழ்ந்த தீபக் ராஜா கொலை சம்பவத்தின் பின்னணியில் சாதிய மோதலின் நீட்சி இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் வாகைக்குளத்தைச் சேர்ந்தவர் 30 வயது தீபக் ராஜா. இவர் கடந்த 20ஆம் தேதி பாளையங்கோட்டை அருகே கேடிசி நகரில் உள்ள உணவகத்தில் காதலியுடன் சாப்பிட வந்த தீபக் ராஜாவை மர்ம கும்பல் வெட்டி சாய்த்துவிட்டு தப்பிச் சென்றது. மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக 12க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். கொலை செய்யப்பட்ட தீபக் ராஜா சமுதாய தலைவராக இருந்து கொலை செய்யப்பட்ட பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளராக இருந்துள்ளார். மேலும் இவர் மீது தூத்துக்குடி சுபாஷ் பண்ணையார் தோட்டத்தில் நடைபெற்ற இரட்டை கொலை, வல்லநாடு இரட்டை கொலை, தாழையூத்து கட்டட கான்ட்ராக்டர் கண்ணன் கொலை என பல முக்கிய கொலை வழக்குகள் இருக்கின்றன. 23 கொலை முயற்சி வழக்குகளும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக எப்போதும் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்த தீபக் ராஜா திருமணம் நடைபெறவுள்ள சட்டக்கல்லூரி மாணவியான காதலி கேட்டுக்கொண்டதற்காக பார்ட்டி கொடுப்பதற்காக உணவகம் வந்ததாகவும், அப்போது காதலியின் தோழி ஒருவரின் தகவலின் பேரில் கூலிப்படை நபர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீபக் ராஜாவை கொலை செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தீபக் ராஜாவின் கொலை என்பது கடந்த 1990களில் நிகழ்ந்த சாதிய அடக்குமுறைக்கு எதிரான நிகழ்வின் நீட்சி என்கின்றனர் இந்த விவகாரங்களை அறிந்தவர்கள். 1990ஆம் ஆண்டு பழைய காயல் அருகே புல்லாவெளி கிராமத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் மூலக்கரை பண்ணையார் சிவசுப்பிரமணிய நாடார் என்பவருக்கும் உப்பளத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவது தொடர்பாக தகராறு நடந்துள்ளது. இதில் புல்லாவெளி கிராமத்தினருக்கு ஆதரவாக களம் இறங்கிய பசுபதி பாண்டியன் சிவசுப்பிரமணிய நாடாரின் மகன் அசுபதி பண்ணையாரை கொன்றதாக கூறப்படுகிறது. இதற்கு பழிவாங்க அசுபதி பண்ணையாரின் மகன் சுபாஷ் பண்ணையார், அண்ணன் மகன் வெங்கடேஷ் பண்ணையார் களமிறங்க அதன் பிறகு 2 தரப்பிலும் வெட்டுக்குத்துகள் அரங்கேறி உள்ளன. இதில் 2 தரப்பிலும் ஆதரவாளர்கள் கொலை செய்யப்பட பழிக்கு பழியாக சம்பவங்கள் நிகழ்ந்தேறின. இந்த நிலையில் 2006ஆம் ஆண்டு பசுபதி பாண்டியனின் மீது வெடிகுண்டு வீசப்பட்டு தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் அவரது மனைவி ஜெசிந்தா பாண்டியன் உயிரிழந்தார். இதனால் 2 தரப்பிற்கும் இடையிலான மோதல் உக்கிரம் அடைந்தது. இதன் பின்னர் கடந்த 2012ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் நந்தவனப்பட்டியில் பசுபதி பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தொடர்புடையவராக கருதப்பட்ட முத்துப்பாண்டி, புறா மாடசாமி உள்ளிட்டோர் கொலையாயினர். இப்படி பழிக்கு பழியாக தொடர்ந்த கொலையில்தான் பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளராக இருந்து அவருக்காக கொலைகளில் ஈடுபட்டு வந்த தீபக் ராஜா கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிறார்கள் உள் விவகாரம் அறிந்தவர்கள். தற்போது தீபக் ராஜா கொலை விவகாரத்தில் கூலிப்படையினர் என 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஆனாலும் இந்த விவகாரம் இத்துடன் நிற்கப் போவதில்லை. இதன் எதிரொலியாக கொலைகள் தொடரலாம் என்று அபாய மணி அடிக்கின்றனர் அவர்கள். 1990களில் தொடங்கிய இந்த மோதல் 34 ஆண்டுகளாகியும் முடிவுக்கு வராமல் இழுபறியாகிக் கொண்டே இருக்கிறது. எப்போது தீரப்போகிறதோ இந்த சாதிய மோதல்? ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE செஞ்சி.